ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம மேட்டூர் இருக்கோங்க, பார்த்துருப்போம். ஆந்திராவில் வந்துட்டு பல்கொண்டாங்கிற ஊரில் வந்து இந்த தவுடு ஏற்றிட்டுங்க இப்போ பெருந்துறைக்கு போயிட்டுருக்கோம். டீசல் அடிச்சுட்டு போயிடலாங்க. அங்கே ஆந்திராவில் டீசல் அடிச்சோம், டீசல் அடிக்கல, இங்கே ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுங்க மேட்டூர் வழியாக வரும்போது சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம மார்னிங் டைம் வராங்க, மணி இப்போ 8 ஆகுது. மேட்டூர் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாங்க. நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டோம் மேட்டூரை. அப்படியே மேட்டூர் வழியாக அப்படியே எந்த ஊர் வழியாக போகிறோம், அப்படியே பவானி பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டுங்க நம்ம வண்டிக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. அது வந்து என்ன எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இந்த ட்ரிப்பு வந்து ஆர்டிஓ செலவு சொல்கிறேங்க. அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு கோல்மால் நடந்தது, அதையும் சொல்கிறேன். போயிட்டுங்க அன்லோடு பண்ணிவிட்டு பார்ப்பேங்க. பேப்பரை ஏற்ற போகிறோமா சிவகாசிக்கு, இல்லை எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு டீசல் அடிச்சுட்டு அப்படியே மேட்டூர் வழியே போகும்போது அந்த பிளேசஸ் ஃபுல்லாக பார்ப்போம். $326 லிட்டரு பிடிச்சிருக்குங்க. இந்த ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரிலையன்ஸு நயரெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது வந்து மொத்தம் 3 மாதம் தான் விளாடாமாங்க. அதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரூல்ஸ் கிடையாதாம்மா. எந்த ஒரு பங்குலையுமே வந்துட்டு இந்த ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது வந்து 3 மாதம் தானாமாங்க. மேட்டூர் வரப்போகுதுங்க. இந்த ஊர் பேர் வந்து கருமலை கூடல். ஏங்கப்பா கருமலை கூடல். ஆனால் வண்டி அந்த சேல் ரோட்டில் பாஸ் ஆகிற மாதிரி இந்த மேட்டூர் வழியில் பாஸ் ஆக மாட்டேதாங்கப்பா. எல்லாம் மேடு தாங்க. ஆமாம், எல்லாம் மேச்சேரியிலேயே 3 பெரிய மேடு. இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கரு அதில் விட்டோம்னா சேலை வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுக்கு மேலே வண்டி பெருந்துற போகிறதே தெரியாது. ஆமாம், டக்குன்னு போகும். இது வேறு மேடு. அது இல்லாமல் காலையில் டைம் எல்லாம் வேலைக்கு போகிறாங்களே, இதுக்கு JCWக்கு, ஸ்டீல் கம்பெனிக்கா. எல்லாம் பைக்கு காருன்னு ஏகப்பட்ட வண்டி போகுது. எல்லாம் அதே ஏகப்பட்ட டிராஃபிக்கு. ஆமாம். மொத்தம் ரயில்வே கேட் இருக்குதுங்கப்பா. இப்போ நம்ம போகும்போது ரயில்வே கேட் வருமா? இதில் ரயில்வே கேட் வராதுதாங்க. நம்மள லெஃப்ட்லலாம் ரயில்வே கேட் போட்டால் நின்றுருக்காங்க. அது நிற்கிது. இந்த பக்கம் நம்ம போகும்போது அண்டர் கிரவுண்டில் போயிருமா இல்லை மேம்பாலத்தில் போகும்போது தெரியலையே. இல்லை தாங்க, நான் கரெக்டாக நம்ம இறங்கி போகிறது. அதில் ட்ரெயின் வராது. அது வந்து இதுக்கு போகிறது ட்ரெயின் தாங்க. எதுக்குங்கப்பா? என்னது அது? ஆனால் முன்னால் அந்த இது கரண்ட் எடுக்கிறாங்களே. ஆமாம், அது என்னது? தெர்மோ ஸ்டேஷனு. அது என்ன சொல்லுவாங்க? அதான் தெர்மோ ஸ்டேஷனுங்கப்பா. அதுக்கு போகிறது அது ட்ரெயின். மீன்லாம் மொட்டை மீனாக இருக்குது. மேட்டூர் டேம்லேருந்து பிடிச்சிருப்பாங்க. நேற்று சிக்கன் எடுக்காம தான் இன்றைக்கி மீன் போட்டுடலாங்கப்பா. மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்கலாம். அம்மாப்பேட்டை போயிடலாங்கப்பா. அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துக்குவோம். சரி, ரைட்டு. அங்கே கடை இருக்கும்ல? அம்மாப்பேட்டில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே நிறுத்துற இடம் இல்லைங்கப்பா. ஆமாம், வேண்டாம், அங்கேயே எடுத்துக்குவோம். நேராக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அங்கே தூரத்தில். அது வந்து பாலமலைன்னு போட்டிருக்குங்க. பாலமலைன்னு நமக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வந்து கோயம்புத்தூர் காலேஜ் படிக்கும்போது அங்கே ஒரு பாலமலை ஒன்று இருந்ததுங்க. துடிலூர்லேருந்து உள்ளே போகணும். அங்கே ஒரு 2 ட்ரிப் போயிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சின்ன ரோடு மாதிரி மலைக்கு போவோம். நேராக போய் லெஃப்டாங்க. அது லெஃப்ட்டு தாங்க. டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ் எல்லாம் நேராக போயிடுவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. டேம் மேலே போயிடுவாங்க. நான் போக முடியாதா? லாரி மட்டும் விட மாட்டாங்க. நாங்கள் தெரியாமல் தானே சொல்லி போகலாம். மறுபடியும் திருப்பி விட்டுருவாங்க. அந்த வண்டி போய் திருப்பி விட்டுருவாங்க. நம்ம லெஃப்ட்டு கோயம்புத்தூர், ஈரோடு, எடப்பாடி போகும்போது எப்படி இருந்தாலும் காவேரி ஆத்துப்பாலம் தண்ணி தாங்க போவோம். அந்த வழி தான் போவோம். போலாமாங்க? அது கோண்டலுக்கு எவ்வளோங்க வாடகை சொன்னாங்க? 68 தேங்காயா? இது அவங்க நம்ம நல்லா இருக்குன்ட்டு லோடு ஏற்றுவாங்களாட்டு. 68,000 ரூபாய்க்கு போய் கையிலிருந்து அதுக்கு 5,000 20,000 போட்டு நம்ம போய் அது லோடு இறக்கணும். அந்த தேங்காய் கூலி வருந்தாங்க. அங்கேயும் சேர்த்து எப்படி கேட்டாலும் ஒரு 7,000 ரூபா வரும். 6,000 ரூபா போட்டுக்க.
ஆமாம் ஆமாம், அது தேங்காய் ஏற்றுறது வேஸ்ட்டுங்கப்பா. இது 62,000 இருக்குது. ஆமாம், என்ன மீதி ஆகும்? அங்கிருந்து வாடகை குளிக்குது. ஆமாம், அது ஒன்றும் இல்லை. பாப்பாங்க ஃபஸ்ட்டு இறக்கிட்டு இங்கே அதான் நான் வாடகை பரவாயில்லாமல் வந்தால் ஏற்றலாம், இல்லைன்னா நேராக பேப்பர் ஏற்றிட்டு போயிட்டு தூத்திட்டு போயிடலாம் உப்பு ஏற்றுறதுக்கு. அவ்வளோதான், அது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வாழைப்படி ஏற்றுறது வாழைப்படி தானேங்கப்பா, மழை வேறு பெஞ்சிருக்கோம். நாளைக்கு ஏற்றுறது அதான் கொண்டு போய் காட்டுல விட்டு இறங்கி போச்சுன்னு வைங்க. ஆமாம், அப்போ ஜேசிபி தனியாக 4,000 தரணும். எல்லாம் சரியாக போயிடும். ஜேசிபின்னு சொன்னீங்கப்பா, ஜேசிபி வருது. நீங்கள் சொன்னது அந்த கரண்ட் எடுக்கிறது இதுதாங்கப்பா. ஆமாம் தாங்க, இதில் தான் சாம்பல் ஆகும் தாங்க. இதுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு காலையில் உணவுக்கு இதில் வந்து முதல்ல நானும் ஏற்றிருக்கிறேன். டர்னு போட்டு காலையில் உணவு நிப்பாட்டிட்டு வச்சுக்க டிரான்ஸ்போர்ட்டில் காலையில் கரெக்டாக டான்னு ஒரு 6 மணிக்கெலாம் விட்டுருவாங்க உள்ள வண்டியை. சரிங்கப்பா. ஆளுக்கு தாங்க அள்ளி மம்டியில் அள்ளி வெட்டி போடுவாங்க. அது ஜேசிபிலேயே அள்ளி போடலாம். அது வந்து இங்கே வந்து எல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து ஆளுங்க தான் அள்ளி போடுறாங்க, லேடிஸும் ஆளுங்களும். சரிங்கப்பா. அள்ளி போட்டு அப்புறம் சாயந்தரம் ஆயிருந்தாங்க மறுபடியும் பாய் கட்டி விட்ருவாங்க. பாய் கட்டிட்டு மறுபடியும் கம்பெனிக்குள்ள வெளியில் வந்து எடை போட்டுக்கிட்டு அப்புறம் நேராக போக வேண்டியதாக பெண்ணாடம் புகழ் அந்த என்ன புளியூர் கரூர் அங்கே தருவாங்க. போய் இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது சிமெண்ட் கிமெண்ட் பார்த்து ஏற்றிட்டு வருவோம், இல்லைன்னா இறக்கிட்டு ஏதாவது பார்த்து ஏற்றிட்டு வந்து மறுபடியும் போய் ஏற்றிட்டு போகிறது. அதான் முன்னாடி ஒரு எக்ஸல்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காருங்கப்பா. ஆமாம், அவரு நிறுத்திட்டு போனாரு. அதான் வீடியோ பார்க்குறாங்க, முன்னாடி நிறுத்த சொன்னாரு. சரி அவர் நிறுத்துறதுல அப்படி நிறுத்துங்க பார்த்து பேசிட்டு போயிடலாம். சரி தாங்க. சைடில் போகிறதுல காவேரி ஆற்றுது தானேங்கப்பா, எல்லாம் வெறும் பாறையாக தெரியுது. பாறை தாங்க, தண்ணி இல்லை தாங்க. மேட்டூர்லேருந்து ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்க, டேமெல்லாம் நம்பி போய் எல்லா இதிலும் நிறுத்துறாருங்கப்பா. அப்படி நிறுத்து. நம்ம ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டுங்க கிளம்பியாச்சு. அவர் கேட்குறாருங்க, நீங்கள் எப்பயும் மேட்டூர்லேயே வரமாட்டீங்கள, அப்படி போகிற மாதிரி சங்ககிரியில் தானே போவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சரி ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க மேட்டூர் வழியாக வர சொல்லி, சரி அதனால் இந்த ட்ரிப்பு கரெக்டாக சான்ஸ் கிடச்சிது பெருந்துறை போகிறதுக்கு. அதனால் அப்படியே வந்தோம்னா மேட்டூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேட்டூரை கவர் பண்ணுறதுனால. லெஃப்ட் சைடில் பாருங்கள் மழை சும்மா சூப்பராக தெரியுது. தண்ணி சுத்தமாக இல்லைங்களா? இந்த ஊருக்கு ஏன் தொட்டில்பட்டின்னு பேர் வந்தது? ராஜாவை தான் கேட்கணும். மேட்டூருக்கு ஏன் மேட்டூர் வந்தது? டேம் இருக்கிறதுனால மேட்டூர்ல வந்துச்சு. அடிச்சு விடுங்கப்பா, காசா பணமா? பேரெல்லாம் வச்சாங்களா, யாருக்கு தெரியும். அங்க ஒரு மாட்டிருக்குதுங்கப்பா பாலம். இன்னும் அங்க ஒரு அங்க இருக்கிறது பெரிய பாலம் மாட்டிருக்குது. அதுல தான் தண்ணியே போவோம். நம்ம பவானி வழியா வர தண்ணி அந்த அந்த வழி தான். இதுல போறத வந்து கரண்ட் எடுக்க தேக்கி வைப்பாங்களா? ஆமாம்மா. இங்க 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 பாருங்கப்பா, இங்கதான் தண்ணி போகுது. நம்ம மீன் கடையவே பார்த்துட்டு வாங்கப்பா. இங்கதான் தண்ணியே போகுது. பவானி வழியா போறது, அங்க போய் பவானியும் காவேரி கலக்கும். டேம் தெரியுது பாருங்க இங்க இருந்து. ஒரு ஆடி மாசம்லாம் வருவோம். அப்படி வந்தாங்க ஒரு கோயில், முனிப்பு கோயில் இருக்குது நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க. பவானிக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ சென்ட்ரலில் பார்க்குறீங்களங்க, இப்போ நம்ம அப்படியே போகிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா பவானி வரைக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த சிங்கிள் ரோட்டில் 2 சைடுமே வந்து பார்த்தா புளி மரம் அப்படி நிழல்லே தான் போவோம். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னாங்க இந்த பாலமலை இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க பார்க்கும்போது. இறங்கி தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நம்ம இந்த ரோட்டில் வந்து நிறுத்த முடியாதுங்க, எங்கேயும் இறங்கி நிறுத்துற மாதிரி இடம் இல்லை. அதனால் அப்படியே ரன்னிங்லேயே பார்த்தேங்க. அடுத்தது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னு நீங்கள்
இந்த காவேரி ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அதிகபட்சம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க காவேரி ஆறு. அப்படியே அதோ ஓரத்துலேயே தான் போயிட்டுருப்போம். அங்கங்கே தென்னந்தோப்பு, அடுத்தது கரும்புங்க, எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தான், மக்காச்சோளம். பாருங்கள், நம்ம சென்ட்ரல்லையும் வந்து பார்த்தோம்னா அப்படியே மரத்தில் நிழல்லையே போகிறோம். லெஃப்ட் சைடும் பார்த்தா எல்லாம் நேச்சுரலாக இருக்குங்க. ரைட் சைட்லேயும் அந்த பாலம்லாம் இருக்கனால சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துல போகிறதுக்கு. இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சுங்க. நான் போயிருக்கேன், ஆனால் நான் வீடியோலாம் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாலாம். அடுத்த ஸ்டாப் வந்துங்க அம்மாபேட்டை வந்தாச்சு. ஜெராக்ஸ் எடுக்க நாங்களும் கடையை பார்த்துட்டே வந்துட்டுருக்குங்க. மணி 9 ஆகுது. ஒரு கடை ஓப்பன் ஆகலை. அப்படி ஓப்பனில் இருந்தாலும் நம்ம வண்டி நிறுத்த முடியலங்க. என்ன இந்த வாரம் மீன் வர மாட்டேதுங்க. எல்லாம் மீன் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் கடையை பார்க்கணுங்கப்பா. நீங்கள் மீன் கடையே தான் பார்க்குறீங்க. மீன் எடுக்கலாமாங்கப்பா? மீன் எடுக்கலாம் ஆசையான சொல்லுங்கள், எடுத்துருவோம். எங்கே இருக்குது ஜெராக்ஸு? சரி, ஒரு 20 ரூபா சில்லற கொடுங்கப்பா. 20 rupees. அம்மாப்பேட்டையை தாண்டி பாருங்கள், ஒரு டோல்கேட் ஒன்று இன்னும் ஓப்பன் பண்ணலை. இங்கே ஒன்று, அடுத்தது மேச்சேரி, தொப்பூர்லேருந்து மேச்சேரி வரலங்க, அதில் ஒரு டோல்கேட் இருக்குங்க. கணக்கு பார்த்தோம்னா இது 2 ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நம்ம சங்கிரி போயே வந்துடலாங்க. அதுலேயும் 2 டோல்கேட்டு. இதை விட வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், நமக்கு டீசல் சேவ் ஆகுங்க. சிங்கிள் ரோட்லலாம் ஃபாஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க, இங்கே டோல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. போகிற போக பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே பார்த்தா பைக்குக்கும் டோல் வந்துட மாட்டிருக்குங்க. வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அடுத்த ஸ்டாப்பிங் வந்துங்க பவானி வந்துட்டோம். நம்ம போகிறது வந்து 1 வே தாங்க. அப்படியே பவானி டவுனுக்குள்ளேயே பூந்து போவோம். நேராக போனால் அந்த கூடுதுற கோயிலுங்க. நம்ம வந்து இப்போ ரைட்டில் போயிடுவோம். போலீஸ்கார் 2 வீலர் டார்கெட் ஒன்லி 2 வீலர். இதாங்க பவானி ஆறு. இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. போகலாம் கோயம்புத்தூர் ரோடு ஏரியாச்சுங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஸ்பாட்டுக்கு. வண்டி இனிமேட்டு இது ஓடாது, பறக்குங்கிற மாதிரி இனிமேட்டு வண்டி பறக்குங்க. ஹைவேல நம்ம நேராக வந்திருந்தோம்னா நல்லா ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாங்க. சேலம் வழியாக வந்திருந்தா போயிருக்கலாம் தாங்க. போயிடலாம். இந்த வெளியே வரக்கூடாதுங்க. போகும்போது போகலாம். கேரளாவில் கோயம்புத்தூர் லோடு ஏற்றணும்னா இப்படி தொப்பூர் போகிறதுக்கு போகலாங்கப்பா பவானி வழியா. வரும்போது ஆகாது. மேடு ஸ்பீட் பிரேக்கரு 10-20 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஆமாம். இதே மாதிரியே இந்தியா ஃபுல்லாக சிங்கிள் லோடாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லோடு ஏற்றினோம்னா நமக்கு கயிறு லூஸ் ஆகி கயிறு கட்டுறதுக்கு போதுமான ஆகி போயிடும். ஆமாம். பின்ன பெருந்துறை பக்கம் வந்தாச்சுங்க. பா ஸ்லோவாக போங்கப்பா. அதில் யூட்டர்ன் பண்ணணும். யூட்டர்ன் தான் பண்ணுமா? ஆமாம், யூட்டர்ன் பண்ணி அந்த பக்கம் சர்வீஸோடு போயிடணுங்கப்பா. சரி, ரைட். சர்வீஸோடு போய் மறுபடியும் இப்படி வரணும், சங்கிரி பார்த்த மாதிரி வரணும். சரி, ரைட் ரைட். ஸ்லோ இருங்க பாந்துடும். கார் 2 போயிட்டோம். போகலாம் போங்க.
கட் பண்ணி அதில் லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க. சோழிப்பாளையம். எங்கள் அப்பா ஸ்பீட் பிரேக்கர் மோட்டர் பிரேக்கராக இருக்குது. ஆமாப்பா. இல்லை வாங்கப்பா, லெஃப்ட் வாங்கப்பா. பரவாயில்ல, தூரத்தில் பார்த்தா தெரியுங்க, ரோடு சும்மா ஜம்முன்னு போட்டுருக்காங்க. இதுதாங்க ரோடு. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணுறாங்க, போன ஸ்பீடில் இறக்கி விட்டாங்கன்னா பரவாயில்லங்கப்பா. இறக்கிறாங்க தாங்க. எப்படி வடக்கு பைசா தான் இருப்பாங்க, மூட்டையை சருசன்னு இழுத்து போட்டுருவாங்க டக்குன்னு. இது எத்தனை கிலோமீட்டர் தாங்க? வாங்க, ஒரு 2 கிலோமீட்ரு. 2 கிலோமீட்டர் தானே. அன்லோடு பண்ணிவிட்டுங்க, சோழிப்பாளையத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். லோடு ஏற்ற போகலாங்க. எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா சிவகாசி தாங்க போக போகிறோம். பேப்பரு பள்ளிப்பாளையம் போக போகிறோங்க, எஸ்பிபி காலனிக்கு. அப்படியே இப்போ இருந்து பெருந்துறை திண்டல் வழியாக அப்படியே போய் கொக்கராயம்பேட்டை போயிங்க அப்படியே எஸ்பிபி காலனி போகலாம். எல்லாம் அன்லோடு பண்ணிட்டுங்க. கடைசியாக பார்த்தோம், அதெல்லாம் பாயில் தவிடு கொட்டியிருந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பக்கம். எல்லாத்தையும் அதை நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்துங்க எடையை போட்டோம். நமக்கு முன்னாடி 2 வண்டி இருந்துச்சுங்க. அது சாம்பிள் சரியில்லையா என்னன்னு தெரில. நம்மளது இறக்கிட்டு விட்டுட்டாங்க நைட்டு. நம்மளது நாளைக்கு தான் இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் இறக்கி விட்டாங்க. அப்படியே ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்காங்க. பெருந்துறை போய் சாப்பிட்டுக்கலாங்க, அங்கே ஹோட்டல் இருக்கும். இப்போ போயிட்டுங்க, மணி 8 ஆகுது. நம்ம அங்கே லோடிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி பக்கம் ஆயிரும். போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோங்க. அப்புறம் அப்பா லோடு ஏற்றிட்டு வந்துட்டு அப்பா போய் சிவகாசியில் இறக்கிட்டுங்க வீட்டுக்கு வந்துடுவார். நாம் அதுக்கப்புறம் பட்டாசு ஏற்றுறதுக்கு நாம் இங்கேருந்து மறுபடியும் பஸ் ஏறி போயிட்டுங்க நம்ம லோடு ஏற்றிட்டு வந்துக்கலாம். பரவாயில்லைங்க, ஊருக்குள்ளே போகிற ரோடு கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காங்க. நசினூர் போய் போகலாங்க, எப்படியும் சித்தோடு போய் போகலாம். அதெல்லாம் இப்போ நோ என்ட்ரிங்க. நம்ம எப்படி திண்டல்லையே போனோம்னீங்க, ரோடு நல்லாயிருக்கும். புதுசாக போட்டிருக்காங்க, இந்த அவுட்டர் ரிங் ரோடெலாம் நல்லா நீட்டாக இருக்கும். அதில் போய் போய்க்கலாம். இப்போ வந்துங்க காலைல பார்த்துருப்பீங்க, நம்ம இப்போ வந்ததை விட அப்படியே இப்போ ராங் சைடு போய் ஏற போகிறோம். கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க போகணும். வண்டி தர வண்டி வருது, அதான் பார்த்து தான் போகணுங்க. இப்போ இப்படி முன்னாடி நின்றுங்க, அப்படியே விஜய் வைக்கிறோம் முன்னாடி. இதனால மேம்பலம் கொண்டு வரணுங்கப்பா. இதில் வண்டி ரொம்ப அதிகமாக வரல. இருங்கப்பா, அங்கே ஒரு கார் வருது, கார் வந்துட்டுங்க. கார் வந்துட்டுருங்க. கரெக்டாக அந்த பைக் வந்தோடனையும் வந்துடுங்கப்பா. வரலாம் வாங்க. ஏங்கப்பா, இந்த பக்கம் லாரி வந்துட்டோம். ஸ்லோ போலாமாங்க. ஸ்லோ பண்ணிட்டாரு. நான் இந்த டிரான்ஸ்போர்ட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அதாவது இந்த லாரி புக்கிங் ஆஃபீஸு. மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி எதுவும் நமக்கு நடந்தது கிடையாது. என்னென்னா, இந்த ட்ரிப் நம்ம லோடு ஏற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இச்சாபுரத்தில் செட் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வண்டிக்கு வந்து டன்னுக்கு 2800 போட்டாங்க. அப்படின்னா 25 டன்னுக்கு 70,000 வருதா. பக்கத்தில் அதாவது நம்ம ஏற்ற நேரத்துலேருந்து இங்கே பெருந்துறை இன்னொரு வண்டி வந்துச்சுங்க. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனந்தாங்க, அவர் வீடியோ பார்க்குறான்னு தான் சொன்னார். அவர் வந்து நாமக்கல் ஏற்றிட்டு போகிறாருங்க 3000 ரூபாய்க்கு. நம்மளோட டன் வந்து பார்த்தோம்னா கிலோமீட்டர் நம்மளுக்கு தான் அதிகம். சேலத்துலேருந்து கணக்கு போட்டோம்னு வைங்களேன்,
பெருந்துறைக்கு கிலோமீட்டர் அதிகங்க, நாமக்கலுக்கு வந்து கம்மி தான் கொஞ்சம். அந்த அவருக்கு வந்து 3000, இன்னொரு வண்டி திருச்செங்கோட்டுக்கு வந்துச்சுங்க, அந்த வண்டிக்கு 2950, நமக்கு 2800ங்க. இதில் வந்து கணக்குக்கு நமக்கு 3000 போட்டிருக்கணுங்க. வந்து பார்த்தோம்னா கிராசிங்கில் போட்டாங்க ஒரு 200 சாப்பிட்டாங்க டன்னுக்கு. அப்படின்னா 25 டன் கணக்கு போடுங்க, 5000 இந்த லோடில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் சாப்பிட்டாங்க நம்ம வாடகை பணத்தில். நான் மோஸ்ட்லி ரீசெண்டாக இந்த கணக்கு வீடியோ இந்த மாதிரி வாடகை பற்றியெல்லாம் நான் சொல்லலைங்க. ஏன்னு கேட்டால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அது இதை பற்றி சொன்னாவே லைட்டாக புலம்புற மாதிரி தெரியும் அப்படின்னுங்கிற மாதிரி. அதனால தான் நான் இதை பற்றி சொல்லலை. ஏன்னா இந்த ட்ரிப் நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அங்கேருந்து வரதே வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராஃபிட் வந்து இந்த 5000 ஒரு அவ்வளோதாங்க, ஒரு 10,000 தான் நிற்கும். நம்ம அங்கே இச்சாவூர்லேருந்து ஏற்றி வரோம்ல, அதுலேயும் பார்த்தா இப்போ 5000 டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அழகாக சாப்பிட்டு போயிட்டாங்க. இனி வந்துட்டுங்க எல்லா இடத்துலையுமே நம்ம லோடு ஏற்றும் போது தெரியுங்க, எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் வாடகை இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஊருக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சு அதில் புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி அவங்களுக்கு அந்த லோடு கொடுத்துங்க, அதில் அந்த கிராசிங் போட்டு விட்டாங்க 200 ஏங்கப்பா. ஆமாங்க, பின்ன ஃபோன் பண்ணி நான் வண்டி ஃபஸ்ட்டு லோடு உள்ளே விடவே இல்லைங்க. ஏன்னா உள்ளே ஃபோன் வாங்கி வச்சுருவாங்க, உள்ளே போய் லோடிங்க்கு போயிட்டோம்னாவே நமக்கு வந்து அதுக்கு மேலே அந்த வாடகைக்கு தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணிலாம் கேட்குறேன். எனக்கு இன்னும் இந்த வண்டி 2950 போகுது, இன்னொரு வண்டி 3000 போகுது, நீங்கள் 2800 தானே வண்டிக்கு போட்டுறீங்க அப்படின்னா கேட்டால், அங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒருத்தர் இருக்காருங்க அந்த மில்லில், அது ஏஜென்சி மாதிரி. அவர் முன்னாடி வண்டி பின்னாடி வண்டிலாம் எனக்கு தெரியாது, நான் இந்த வண்டிக்கு எவ்வளோ தான் வாடகை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நமக்கு புக்கிங் ஆஃபீஸ் நம்ம இச்சாவரை செட் பண்ணலாம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால், நீங்கள் ஏங்க 2800 சொல்கிறீங்க, நீங்கள் 3200 சொல்லுங்கள், ஒரு 200 சேர்த்து சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க வந்து அவங்ககிட்ட புக்கிங் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்கள போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வேணும்னே சொல்கிறதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா வண்டிக்காரங்க பொறுத்த வரையும் போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே நேரில் போயிட்டோம், அங்கே ஒரு வாடகைன்னு சொல்லி அவங்க டன்னுக்கு 200 சேர்த்து சொல்கிறாலும் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி இருக்குங்க. அதாவது இப்போ ஒரு 15 வண்டி 20 வண்டி வச்சுருக்க ஓனரானுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் டைரெக்டாக லோடுக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இதுதான் சாகுன்னு சொல்லிட்டு நம்ம போய் மாற்றம் பார்த்தீங்களா. அப்போதைக்கு இந்த வாடகையில் ஒரு பர்சன்டேஜ் வந்து அப்படியே சாப்பிட்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஒன்று வாழை விடணும், இல்லைன்னா சாகவாச்சு விடணும். இவங்க வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்துட்டு இந்த தங்க சொன்ன போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி அடிமையாக இருப்பாங்க, கடைசியில் ஹீரோ வந்து காப்பாற்றுவார். ஆனால் இதில் ஹீரோவில் வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளை ஒரு அடிமட்டத்திலே வச்சுருந்தா மட்டும்தாங்க அந்த லாரி வந்து இவங்களை வச்சு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வாழை விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க, அப்படியே உருட்டிகிட்டு இருக்க வேண்டியதாங்க கடைசி வரைக்கும். இந்த ஒரு வண்டி 2 வண்டி போட்டு ஒரு வண்டி போட்டெல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த லாரி ஃபீல்டில். இங்கே பெருந்துறையிலங்க முனியாண்டி விலாஸில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்பு வந்துட்டுங்க நான் சொல்லியிருந்தேன்ல, ஆர்டிஓ செலவு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோங்க ஆர்டிஓ செலவு? ஆர்டிஓ செலவு போகும்போது ஒரு 200 தாங்க, வரும்போது ஒரு 100 200 தாங்க. அதில் ஆந்திராவில் தான் அந்த 100 ஆந்திராவில் 100, தமிழ்நாடு பார்டரில் 100. மொத்தங்க இந்த ட்ரிப்பு ஆர்டிஓ செலவு வந்து பார்த்தோம்னா 400. இது வந்து உலக அரசினே சொல்லலாம். போலீஸ் செலவு யாரும் கொடுக்கல தாங்க. போலீஸ் செலவு போகும்போது மட்டும் அந்த குப்பத்தில் 50 ரூபாங்கப்பா. இதில் லெஃப்டாங்கப்பா, இதில் லெஃப்ட்டு போனால் பிளாக் ஆகி போயிருங்கப்பா. இங்கே பாருங்கள் உள்ளே இங்கே பிளாக் ஆகி நிற்குதுங்க. சரி, நீங்கள் நேராக போங்கப்பா, நேராக போய் அந்த ரவுண்டான இது பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட் போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ட்ரிப் பட்டாசு ஏற்றிட்டு போனோமாங்க, யானை வழியாக போனோம், ஆர்டிஓ அதில் இருப்பாங்க. இந்த ட்ரிப் என்ன தெரியலங்க, இல்லை வரும்போது ஹைட் லோடு கிடையாதுங்க. ஹைட் லோடு இல்லைன்னா ஆந்திராவில் வந்துட்டு ஆர்டிஓ இருந்தால் 200 நம்ம 100 தான் கொடுத்துட்டு வந்தோம். அதுவும் ஆர்டிஓவில் ரைட் சைடில் இருந்தாங்க, நம்ம சைடில் இல்லை. வண்டி அது ஒரு சில இடத்துல நிறுத்தவும் இல்லை வண்டியை, ஹைட் இருந்தால் மட்டும்தாங்க அங்கே காசு. நம்ம இன்னொரு போன டைம் இச்சாவரம் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ போகும்போதே 3500 ஆர்டிஓ செலவு பட்டாசுக்கு. மெயினாக நானே சொல்லியிருப்பேன், இந்த யானை வழியாக போனால் 3-4 மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்னு ஃப்ரெண்டு கூட லாஸ்ட் வீலில் கேட்டிருந்தாருங்க. அதை பற்றி சொல்லான்ட்டு தான் நானும் மறந்துட்டேன். சொல்லிட்டு முன்னாடி அதே ரூட்டில் போனீங்கன்னு கேட்டிருந்தாரு. அது என்னன்னாங்க, இப்போ பட்டாசு ஏற்றிட்டு போயிருந்தோம்னு இங்கே நமக்கு ஆர்டிஓ செலவே கிட்டத்தட்ட 3500-4000 வந்துடுங்க இப்படி மெயினில் போனோம்னா. அதனால தான் யானை வழியாக போனதுங்க. போயிட்டு அங்கே டீசல் அடித்தோம். டீசல் இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே 10 ரூபா கம்மிங்க யானத்தில். அதனால் அது இல்லாமல் போகும்போது 17 டன்னுங்க. வரும்போது 25 டன் வச்சு யானை வழியாக வந்தோம்னா டீசலில் போயிருங்க, கியர் மாற்றி. அதனால தான் வரும்போது இந்த ரூட்டு, போகும்போது லைட் வெயிட்டாக இருந்தால் யானை வலிங்க.
இந்த ரோடு என்ன தாங்க? நான் இதுதாங்கப்பா, இது ரைட்டில் இல்லை, நேராக போனால் ஈரோடுங்க. நான் இப்போ ரைட்டில் போயிடுவோம். இது ஒரே ரோடுங்க, நேராக திருச்செங்கோடு போவோம். அங்கங்கே 4 ரோடு வருங்க. அதில் பழனி, அப்புறம் கொடுமுடி, கரூர், சிவகிரி, வெள்ளைக்கோயில் ஊருங்க, முத்தூர், இதெல்லாம் பிரியும். எங்கேயும் போகாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா எப்படி ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க நம்ம திருச்செங்கோட்டுக்கு. இல்லை ரோடு ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அங்கே சூப்பராக போட்டாதாங்க. அதுக்கு முன்னால் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இருந்ததுல்ல, ஆமாம், அது வந்து யாரோ கேஸ் போட்டாங்களான் இருக்குது. எவ்வளோ நாளாக போடாமையே கிடந்தது. அப்புறம் மறுபடியும் என்ன அப்புறம் இதாகி போச்சு, மறுபடியும் போட்டாங்க. அதான் எல்லாம் நிறையா ஹோட்டல் நிறையா வந்துருச்சு இந்த ரோட்டில். நடுவில் பார்த்தாங்க ஹோட்டலு. ஆமாம், ஹோட்டலு, இந்த டீ, காப்பி, ஏகப்பட்ட கடை பாரு. அதே மாதிரிங்க இந்த ட்ரிப் நமக்கு சிவகாசியில் வந்து 1000 ஃபைன் போட்டுட்டாங்க நம்ம வண்டிக்கு. கரெக்டாங்க 9 மே 2025 நம்ம வண்டி அப்பா தான் இப்போ சிவகாசி போயிருந்தார். பேப்பர் ஏற்றிட்டுங்க, இறக்கிட்டு அந்த ஏரிக்கிற ஓரம் நிறுத்தி வந்துருக்காருங்க. வந்து ஃபைன் போட்டு போயிட்டாங்க 1000 ரூபாய்க்கு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நான் ஆன்லைனில் போயிட்டு. ஏன்னா மெசேஜ் எல்லாம் மேனேஜருக்கு போயிருங்கப்பா. சரி நம்மளுக்கு வரலையே. நம்மளுக்கு எப்படியும் வரும், அவர் நம்பர் கொடுத்துருக்கனால அவருக்கு போய் அவரும் சொல்லலை. அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொன்னாங்க, போய் உள்ளே பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கு. நீங்கள் ஏங்கப்பா வந்து ஃபைன் போடும்போது நீங்கள் அங்கே போலீஸ் வரும்போது பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துதாங்க, வந்து கிட்ட இருந்து போட பிடிச்சிருந்தாரு. நான் இறங்கி சார் நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு. கேஸ் இது போடுறேன் சார், நான் போடல, நீ வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னார். போட்டு விட்டாப்ல. அப்புறம் அப்படியே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் போட்டு விட்டார் அவர். அது நினைக்கும் போது அப்படியே ஆத்திரங்கள் வருது மக்களே அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஒரு சிவகாசிக்குள்ள ஒரு சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு பார்க்கிங் தான் இருக்குது. லாரியெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுங்க? இப்போ இப்படி ரோடுன்னு வைங்களேன், இப்படி லெஃப்ட் சைடு இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபீஸ்னால் நம்ம அந்த பக்கம் தாங்க லாரி நிறுத்த முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் அவுட்ரு வரணும். இல்லை போலீஸ் வந்து ரூல்ஸ் பண்ணுங்க, லாரி வெளியே நிற்கணும், நைட்டில் வந்து உள்ள லோடு இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா வெளியே வந்து வண்டி மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கணுங்க. நம்ம எப்படி சொல்கிறதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 0.001% இருக்குங்க அந்த சிவகாசியோட வளர்ச்சியில். வந்து என்னோடய பங்கும் அப்பாவோட பங்கும் அதோட அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பேப்பர் ஏற்றிட்டு போகிறதும், அங்கேருந்து பட்டாசு ஏற்றிட்டு போகிறதும், அப்படி இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு கடைசியாக ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த 1000 ரூபா இதை போட்டு விட்டாங்க ஃபைனு. அப்படி என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட்டில் இருக்கா, இல்லை லாரிக்காரங்கிட்ட பணம் கொட்டி கிடக்கான்னு தெரில. போட்டு கவர்மெண்ட்டை காப்பாற்றுற பேரில் போலீஸு போட்டு தாக்கிட்டு வருங்க 1000 ரூபாய்க்கு ஃபைனு. நம்ம வண்டிக்கு இல்லைங்க, நிறையா வண்டிக்கு இந்த மாதிரி தான். டெய்லி வந்து இவ்வளோ டார்கெட் இருக்க மாட்டிருக்கு, வந்து போட்டு போயிடுறாங்க. எஸ்பிபி காலனி வந்தாச்சுங்க. போயிட்டு அப்படியே பஸ் ஏறி போகலாம். திருச்செங்கோடு ஒரு பஸ்ஸு போகுதுங்க. நம்ம நேராக நாமக்கல்னா ராசிபுரம் சேருனா ஊர்கிட்ட போய் இறங்கிக்கலாம். பா நீங்கள் அங்கே விட்டு அதில் திருப்புங்கப்பா. முன்னாடி கட்டிங் இருக்குது பாருங்க. நான் இறங்குறதுக்கோசரம் ஓரம் கட்டுறீங்கன்னு நினச்சேன். போயிட்டு படுத்துங்கப்பா. அப்புறம் நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா, பண்டில் அதில் ரீலானு. டிஎன் 34 அண்ணங்க திருச்செங்கோடு வர கேட்டு பார்க்கலாமா, கார்லேயே போயிடலாமா? சரி போயிட்டு ஃபோன் பண்ணுறேங்கப்பா. சரி போயிட்டு வாங்கப்பா. மணி இப்போ 10 போகுதுங்க. இனி வந்து பஸ்ஸு கரெக்டாக டைமுக்கு தான் இருக்கும். அப்போ எட்டி பார்த்துட்டே போகிறாரு. அங்கே ஒரு பஸ் வருதுங்க. சேலமாக இருந்தால் ஏறமாட்டேன், நாமக்கல் ராசிபுரமாக இருந்தால் ஏறிக்கலாம். எல்லாமே திருச்செங்கோடு தாங்க போட்டு வருது. நான் பண்ணி அங்கே போய் வெயிட் பண்ணுங்க நாமக்கல் ராசிபுரம் பஸ்ஸுக்கு.